ஒரு 43 வருடங்களுக்கு முன்னாடி வந்த ஒரு கிளாசிக் சாங். இப்போ கேட்டால் கூட புத்துணர்ச்சியாக ஒவ்வொரு தடவை கேட்கும்போதும் ஃப்ரெஷ்ஷான ரொமான்டிக்கான ஃபீலை கொடுக்குற பாடல் என் இனிய பொன்னிலவே. ஆனால் இந்த பாடலோட சூழ்நிலை ரொமான்டிக்கானது கிடையாது. இந்த கதையோட ஹீரோ பிரதாப் போத்தன் ஹீரோயினை கடத்திட்டு போயிடுறான். அவனோட பண்ணை வீட்டில் அடைச்சி வச்சு அவளை காதலிக்க சொல்லி வற்புறுத்துறான். ஒரு அப்சசிவ் சைக்கோ காதலன் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறான். அது லவ்னு சொல்லக்கூடாது, அப்சஷன் சொல்கிறது தான் கரெக்டாக இருக்கும். காதல் வாழ்க்கையில் ஒரு பகுதி மட்டும்தான். நம்ம வாழ்க்கையை இன்னும் அழகாக்குற விஷயம். காதல் தான் தன்னோட வாழ்க்கையை மாற்றும். அந்த காதல் இல்லைன்னா நான் செத்துடுவேன், என்னால் வாழ முடியாதுங்கிற நிலைமையோட காதல் அவனோட சர்வைவலுக்கான விஷயமா மாறும்போது அவனுக்கு இருக்கிற ஒரே தேவை காதல் மட்டும்தாங்கிற எண்ணத்தோடு இருக்கிற ஒருவனோட காதல் எப்படி இருக்கும்? அப்படிப்பட்ட சைக்கோ காதலனோட மனநிலையை தான் இந்த பாடல் சொல்லுது. ஆனால் அந்த அப்சஷனை கூட ரொம்ப கவித்துவமான வரிகளில் கங்கை அமரன் கொடுத்துருக்காரு. இயற்கையோட காதல் ஒப்பிடப்பட்டு அதற்கு ஏற்றவாறு இளையராஜா அவர்கள் இசையமைச்சிருப்பாங்க. இரவு அப்படின்னா நமக்கு என்ன ஞாபகம் வரும்? இருட்டு, நிலா, தூக்கம், கனவு. இருட்டான அவனோட வாழ்க்கையில் நிலா மாதிரி அவளோட வருகை அவனோட வாழ்க்கையை பொன்மயமாக்கிடுது. தூக்கத்திலும் அவளுடைய நினைவுகள் கனவுகளாக தொடர்ந்து தினமும் அவனுடைய தூக்கத்தை கொள்ளை கொண்டு போய்விடுகிறது. மழை அப்படின்னாவே நமக்கு ஞாபகம் வருது மேனி மேலே பூ மாதிரி தூவக்கூடிய தூறலும், ஜில்லென்ற குளுமையான காற்றும், எப்போதாவது தோன்றக்கூடிய வானவில்லும். வானம் அப்படின்னா நமக்கு ஞாபகம் வருது வானத்தில் இருக்கக்கூடிய வெண்மையான நிறமும் நீல நிற மேகங்களும் தான். இந்த வரிகளில் வானம் ஹீரோவையும் மழை ஹீரோயினையும் குறிக்கும். வானத்தில் மேகம் மறையும், திரும்ப வரும். அப்படி மறைஞ்சு இருக்கும். அது மாதிரி அவனுக்குள்ளேயும் ரகசியங்கள் மறைஞ்சிருக்கு. மேகத்தின் மேலே குளிர்ந்த காற்று பட்ட உடனே அந்த மேகத்திலிருந்து மழை பொழிய ஆரம்பிக்கும். அது மாதிரி அவனுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா ரகசியத்தையும் ஹீரோயின் கிட்ட கொட்டிடணும் அப்படின்னு அவன் நினைக்கிறான். அதே வரி அவனுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த லஸ்ட்டையும் குறிக்கும். வானவில்ல நிறைய வண்ணங்கள் இருக்கிற மாதிரி அவனோட மனசுக்குள்ளேயும் அவன் மேலே வித்தியாசமான ஆசைகள் இருக்குது. அதில் காதலும் இருக்குது, காமமும் இருக்குது. என் ஆசை உன் ஓரமே, புரியாதோ என் எண்ணமே. இந்த வரிகளில் அவனோட மனசுக்குள்ளே இருக்கிற அந்த டீப் டிசைரை அது குறிக்குது. அதற்கப்புறம் ஒரு மாலை வேலையை கற்பனை பண்ணி பார்க்கலாம். சூரியன் மறைய போகிற நேரம், சூரியன்கிட்ட இருந்து பொன்மயமான கதிர்கள் வந்துட்டுருக்கு. உங்களுக்கு பிடிச்ச ஒரு பாட்டை கேட்டுட்ருக்கீங்க. உங்களை சுற்றி ஒரு பூந்தோட்டம் இருக்குது. வித்தியாசமான நிறங்களில் ரம்மியமான நறுமணத்தோட அந்த பூக்கள்லாம் அப்படியே காற்றில் ஆடுது. இதமாக உங்கள் மேலே தென்றல் காற்று வீசுது. அந்த மலர்களில் ஒரு ரோஜா பூவை நீங்கள் பார்க்குறீங்க. அந்த சிவந்த ரோஜா நீங்கள் காதலிக்கிற அந்த பொண்ணோட முகத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்துது. அந்த இடத்துல உங்களோட காதலி இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தோணுது. அந்த மாலை நேரம் அங்கே சுற்றி இருக்கக்கூடிய இடம், அந்த ரம்மியமான சூழல் ஒரு நல்ல டேட்டுக்கு ஏற்ற மாதிரியான இடமா இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு ரொமான்டிக் ஃபீலை தான் இந்த பாடல் வரி உணர்த்துது. கடைசி வரி தான் ரொம்ப முக்கியம். கண்ணோடு தோன்றும் சிறு கண்ணீரில் ஆடும் கை சேரும் காலம் அதை என் நெஞ்சம் தேடும், இதுதானே என் ஆசைகள். கடந்த காலங்களில் ஏற்பட்ட கசப்பான நினைவுகளால் அவனோட கண்கள் கலங்கி இருக்கு. அவனோட கண்ணீரை பார்த்து அவளோட கைகள் அந்த கண்ணீரை தொடச்சா அதுவே அவனுக்கு போதும். அதுதான் அவனோட ஆசை அப்படிங்கிற மாதிரி இந்த பாடல் முடியுது. இரவும் பகலும் எந்நேரமும் எல்லா காலத்திலும் பருவத்திலும் அவளை மட்டுமே சிந்திக்கும் ஒரு பைத்தியக்காரனின் காதல் தான் இந்த கவிதை வரிகள். இந்த படத்தோட பேரு மூடுபனி. இதோட கதையை ரொம்ப ஷார்ட்டாக பார்த்துடலாம். ஹீரோவோட அப்பா ஒரு வெல் செட்டில்டு பர்சன். அவர் ஒரு ப்ராஸ்டிடியூட் கிட்ட போகிறாரு. மனைவியை அடிக்கிறாரு. தன்னோட ஒரே பையனையும் அவரை அடிக்கிறாரு. தன்னோட அப்பாவால் சின்ன வயசுலேருந்து அப்யூஸ் பண்ணப்படுறான் ஹீரோ. இதுக்கெல்லாம் காரணம் ஒரு ப்ராஸ்டிடியூட் தான் அப்படின்னு அவனுக்கு ப்ராஸ்டிடியூட் மேலேயே கோவம் வருது. ஒரு ட்ரமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸோட அந்த பையன் வளர்றான். அவன் வளர்ந்து பெரியவனானதுக்கப்புறம் அவனோட அம்மா இறந்துடுறாங்க. அவனோட ஒரே துணை அவனோட அம்மா இறந்ததுக்கப்புறம் அவனுக்குள்ளே இருக்கக்கூடிய மிருகம் வெளியில் வருது. ப்ராஸ்டிடியூட்டை தேடி கொலை பண்ண ஆரம்பிக்கிறான். ஒரு சீரியல் கில்லராக மாறுறான். இப்படி ஒரு ப்ராஸ்டிடியூட்டை கொண்டுட்டு வெளியில் வரும்போது அந்த ப்ராஸ்டிடியூட்டோட பொண்ணு வெளியில் இருக்கா. அந்த பொண்ணோட அம்மாவை அவன் கொண்டுட்டான். தன்னை மாதிரியே அந்த சின்ன பொண்ணும் அம்மா இல்லாமல் வளருமே அப்படின்னு அந்த சின்ன பொண்ணை கட்டி அழுகிறான். ஒரு மனநல மருத்துவர்கிட்ட போகிறான். எப்படியாவது என்னை குணப்படுத்துங்க அப்படின்னு கேட்குறான்.
நீ பெண்களை வந்து வெறுக்க வேண்டாம், உன்னோட அம்மாவும் வந்து ஒரு பெண் தான், நீ சந்திச்ச ஒரு மோசமான ப்ராஸ்டிடியூட்னால எல்லா பெண்களும் அப்படி இருப்பாங்கன்னு நினைக்காத, உன்னோட அம்மா மாதிரி ஒரு நல்ல பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிக்க, காதல் உன்னோட வாழ்க்கையை வந்து மாற்றும், காதல் உன்னை வந்து மாற்றிடும் அப்படிங்கிற அந்த வரி மட்டும் ஹீரோவோட மைண்டுக்குள்ளே வந்து போயிடுது. ஹீரோ வந்து ஹீரோயினை 2 தடவை வந்து மீட் பண்ணியிருப்பான். ஒன்று வந்து தியேட்டரில், இன்னொன்று வந்து அவனோட ஆஃபீஸில் வந்து அவள் வந்து டொனேஷன் வாங்குறதுக்காக வந்து வந்திருப்பா. அவனோட மைண்டில் வந்து அப்போ அந்த பொண்ணு தான் வந்து ஞாபகம் வரா. அவளை தேடி வந்து போகிறான். ஹீரோயின் கிட்ட தன்னோட காதலை வந்து வெளிப்படுத்துகிறான். ஆனால் ஹீரோயின் வந்து அவனோட காதலை வந்து நிராகரிக்கிறா. அவன் வேற ஒரு பையனை வந்து லவ் பண்ணுறதா வந்து சொல்கிறா. ரொம்ப டீசெண்டாக அவனோட அந்த ப்ரொப்போசலை வந்து நிராகரிக்கிறா. அந்த நிராகரிப்பை அவனால் வந்து ஏற்றுக்க முடியல. ஹீரோ வந்து அவளை வந்து கடத்திட்டு போயிடுறான். தான் கூட வந்து ஒரு வாரமாவது தங்கியிருக்கணும் அப்படின்னு வந்து அவளை வந்து வற்புறுத்துறான். அவளுக்கு வந்து அவன் மேலே வந்து காதல் வந்துடும் அப்படின்னு வந்து உறுதியாக வந்து சொல்கிறான். அவனோட அந்த சைக்கோத்தனத்தை வந்து ஹீரோயின் வந்து புரிஞ்சுக்கிறா. அவனோட வழியிலேயே போய் அவனை வந்து ஏமாற்றிடலாம் அப்படின்னு வந்து நினைக்கிறா. அவனுக்கு ஏற்ற மாதிரி அவனோட மைண்டை வந்து ட்ரிகர் பண்ணாமல் வந்து அவன் நடந்துக்கிறா. அப்போ தான் வந்து இந்த பாட்டு வந்து வரும். ஒரு பக்கம் போலீஸ் வந்து இவ்வளோ கொலை பண்ண ஹீரோவை வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க. அவன் தான் வந்து கொலை பண்ணியிருப்பான் அப்படின்னு அவனை தேடி வந்து வராங்க. ஹீரோயினோட லவ்வரும் வந்து அவளை தேடிட்டுருக்கான். கிளைமேக்ஸில் ஹீரோ வந்து அவனோட அம்மாவோட உடம்பை வந்து புதைச்சிருக்க மாட்டான், எரிச்சிருக்க மாட்டான். இறந்து போனால் அவனோட அம்மாவோட எலும்புக்கூடு வந்து பெட்டில் வந்து இருக்கும். ஹீரோயின் வந்து தப்பிக்க முயற்சி பண்ணும்போது அந்த அறைக்குள்ளே வந்து போயிடுறா. அந்த எலும்புக்கூடை பார்த்து வந்து கத்த ஆரம்பிக்கிறா. அப்போ வந்து ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துடுறான். அவளை கண்டுபிடிச்சிடுறான். அவனை பொறுத்த வரைக்கும் அவனோட அம்மா வந்து தூங்கிட்டு இருக்காங்க. அவனுக்குள்ளே இருக்கக்கூடிய மிருகம் வந்து திரும்பவும் வெளிப்படுது. ஹீரோயினை வந்து கொல்லணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு அவளை வந்து நெருங்குறான். சரியாக அந்த நேரத்தில் போலீஸ் வந்து அங்கே வந்துடுறாங்க. ஹீரோவோட அங்கிள் தான் அந்த போலீஸ். சின்ன வயசில் ஹீரோக்கு நடந்த எல்லா விஷயங்களும் அவருக்கு வந்து தெரியும். ஒரு கொலைக்காரன் ஒரு பெண்ணை வந்து கடத்திட்டு போயிருக்கான். அப்படிப்பட்ட ஒரு கொடூர கொலைக்காரன் மீது நமக்கு வந்து கடைசி சீன் அப்போ அவன் மேலே ஒரு பரிதாபம் ஏற்படும். அவனோட சின்ன வயசில் அவனுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கலை அப்படின்னா அவன் வந்து நார்மலான ஒரு பர்சனாக தான் இருந்திருப்பான். அவனோட அம்மா மேலே அவனுக்கு இருக்கிற அந்த அளவுக்கு அதிகமான பாசமும், கிளைமேக்ஸில் வந்து பிரதாப் போத்தனோட நடிப்பு வந்து அந்த சைக்கோ கொலைக்காரன் மேலே இருக்கிற அந்த எண்ணத்தையே வந்து மாற்றிடும். கிளைமேக்ஸில் வர அந்த பாட்டையும் கேட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி வித்தியாசமான கதையம்சம் கொண்ட திரைப்படங்களில் வரக்கூடிய கவித்துவமான பாடல்களை பற்றின எக்ஸ்ப்ளனேஷன் அண்ட் அப்ரிஷியேஷன் வீடியோவை தொடர்ந்து இந்த சேனலில் நீங்கள் கேட்கலாம். தேங்க்யூ.